கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சொல்கிறோம். கடன் கொடுப்பாய், கடனை கொடுத்து பார்த்து வருகிறோம். இங்கே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அங்கே ஒரு தீர்க்கதரிசியுடைய அருமையான புத்திரையில் ஒருவரான தீர்க்கதரிசி புத்திரர், ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு ஊழியர் ஒருத்தர், அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள். அவங்க கடன்பட்டிருக்கிறாங்க தெய்வ பிள்ளைகள். அப்போ மனைவி எலிசா இடத்துல சொல்கிறார், இப்போது கடன்பட்டவர்கள் என் பிள்ளைகள் அடிமையாக கொண்டு போகிறாங்க ஆண்டவனே அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசிலிருந்து சொல்லுகிறாங்க தெய்வ பிள்ளைகள். அப்போ பாருங்க தெய்வ பிள்ளைகளே, அப்போ அங்கே எலிசா தீர்க்கதரிசி சேர்க்கிற வாங்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க தெய்வ பிள்ளைகள். அப்போ என்கிட்ட கொஞ்ச நாள் என்ன இருக்கு என்று சொல்ற தெய்வ பிள்ளைகள். அந்த எண்ணெயை தேவ சமூகத்தில் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தசம்பாகம் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, முதல்ல வாங்கிட்ட இருக்கிறத நீ தேவனுக்கு கொடுத்தாதான் தேவன் உனக்கு தருவான், அதை ஆசீர்வாதத்தை கொடுப்பான். எலியா அந்த சாரிபாத் உதவி இடத்துல கேட்கிற, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்போ கொஞ்ச காலம் மாவும் கொஞ்ச காலம் எண்ணெய் இருக்குங்க, அதை முதல்ல எனக்கு தான் என்று கேட்கிறான். அப்போ இந்த தாய், இந்த ஊழியக்காரனுடைய மனைவி, இந்த குடும்பம் தேவனுக்காக கடன்பட்ட காரணம் என்ன? தேவனுக்காக அவர்கள் கொடுக்கவில்லை. தேவனுக்காக கொடுக்கவில்லை. அதான் எலிசா கேட்கிறா, வாங்கிட்ட என்ன இருக்கு, கொஞ்ச நாள் என்ன இருக்கு. அப்ப அந்த எண்ணெய் முதல்ல தேவன்கிட்ட கொடுங்க, அது அவர் ஆசீர்வாதம். நீங்க என்ன செய்றீங்களோ முதல் பங்க தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்துல நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஊழியக்காரன் ஒன் வே டிராபிக்கா இருக்கக்கூடாது, வாங்குறதை இதே இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, வாங்குவதை பார்க்கலாம் கொடுக்கிறது மேலுங்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கொடுங்க, அப்போது என்ன பண்ணுவோம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு என்று சொல்லப்பட்டார். ஊழியக்காரங்க வாங்கிட்டே இருக்கக்கூடாது, கொடுக்கணும். அப்புறம் ஆண்டவருக்காக கொடுக்கணும். அந்த கொடுக்கும் போது ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உங்ககிட்ட என்னமா இருக்கு, கொஞ்சம் காணிங்க, அதை தான், அதை நீ ஆண்டவருக்கு கொடு. அதை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் அந்த வீடு முழு பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயால் மாறுகிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுது, ஆண்டவனே எனக்கு எண்ணெய் எல்லாம் நிரம்பிட்டுது. அப்போ நீ கொடுக்கும் போது தான் என்ன நிரம்பும், உன் குடும்பம் நிரப்பப்படணும். வாங்கிட்டு இருக்கிற கொடுக்கும் போது தான் நிரப்பப்படும், இல்லைன்னா உன் பாத்திரம் வெறுமையாக தான் இருக்கும். தேவ பிள்ளைகளை, இது வாங்கிட்டு அந்த கொஞ்சமான இருக்கிற எண்ணெய் நீ கொடுக்கும் போது தான் உன் வீட்டில் இருக்கிற வெறுமை எல்லாம் நிரப்பப்படும். அவள் எலிசாவிடத்தில் சொன்ன உடனே அதை விட்டு கடனை கூடு என்று சொல்ல, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ ஊழியக்காரர் வெறுமையாக இருக்கிறார், எத்தனையோ ஊழியக்காரர் புத்தர் கடனாளியாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவருன்னு நீ எந்த விஷயத்தில் நீங்கள் தவறு பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சமாக இருக்கிறதுனாலும் சரி, அதை தேவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த கொடுக்கும்போது தான் உங்களுடைய பாத்திரம் வெறுமையானதில்லை, நீங்கள் வெறுமையாக போனதில்லை. கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தவர்கள் வெறுமையாக ஆனதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், தேவனுக்களாக வாழ்ந்தவர்கள் வெறுமையாக போனதில்லை என்று சொல்கிறார். உன்னை அந்த கடனை கொடுக்க முடியாத ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு, இருக்கிறத ஆண்டவர் சமயத்தில் கொடுங்க. அந்த சாரிபாத்து உதவி இருக்கிறத கொடுத்ததுனால தேவ பிள்ளைகளை 3 வருஷம் தேவ பிள்ளைகளை அவன் மட்டும் சாப்பிட்ட குடும்பமே சாப்பிட்டது. இவங்க எண்ணெயை விற்று கடனை அடைத்து மற்றும் அவருடைய பிள்ளைகள் அநேக நாள் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன, அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைய சம்பாத்தியம் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்டாங்க. தேவ பிள்ளைகள் என்கிட்ட வெறுமையாக இருக்குன்னு சொல்லாங்க. பட் இருக்கிறது தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்கிட்ட வெறுமையாக இருக்கக்கூடாது, இந்த பாத்திரம் வெறுமையாக இருக்கக்கூடாது, இதை நான் கொஞ்ச காலம் இருக்கிறத உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இதை ஆசீர்வதித்து கொடும், என் கடன் அடைக்க நீ உதவி செய்யும். ஆனால் நான் நீர் கடன் கொடுக்கணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி என் வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்கிறோம் எல்லாத்தையும் நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை தண்ணீரா நிரப்புங்க, ஆசீர்வாதம் நிரப்புங்க என்று சொல்லி எலிசா கையில இருந்து கொடுக்கல. நிறைய ஊழியக்காரர் உதவி செய்ய மாட்டாரா, பாஸ்டர் ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், கடனா இருக்கு, நிறைய இல்லாம நிறைய பேர் தேவ பிள்ளைகளை மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க. தேவ பிள்ளைகளை, அதனால உங்கள்கிட்ட இருக்கிறத ஆண்டவரை கொடுங்க. ஆண்டவரே இதெல்லாம் நிரப்புங்க, என்கிட்ட எல்லாம் வெறுமையாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தேவன் நிரப்புவார்.
கொடுத்து நீங்க அநேக நாட்கள் வாழ்ந்திருக்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கண்கள் மூடி ஜெபம் செய்யுங்க. நல்ல ஆண்டவரே சோதரனப்பா, தீர்க்கதரிசன புத்திரர்கள் ஒருவர் ஆண்டவரே சோதரனப்பா கடன் பட்டு இருந்தாங்கப்பா. ஆனா எலிசா உங்களுடைய ஊழியக்காரன் கேட்க வேண்டிய எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் உங்களுடைய இடத்துல கொடுக்கும் பொழுது அந்த நீதி ஆசீர்வதித்து அந்த வெறுமையான பாத்திரத்துல நிரப்புறது போல இன்னைக்கு கடன்பட்டிருக்கிற பிள்ளைகளோட வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறாங்க. ஆண்டவருக்காக உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை கொடுங்க. ஆண்டவரே, பெருமை தரித்திரம் எல்லாம் மாறட்டும்.